பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசுகிறார். குமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையிலே நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு வந்து இறங்குகிறார். திருத்துவ தேவனை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார். அவர் பரிசுத்த ஆவியினாலே தான் கற்பத்திலேயே உருவாக்கப்பட்டவர். ஆனாலும் இந்த ஊழிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அதனால தான் அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் வந்து இறங்குகிறார். அவருக்கு ரூபம் கிடையாது, அதனால் அவரை பார்க்க முடியாத கண்ணால பரிசுத்த ஆவியானவரை இப்போ புறா மாதிரி ரூபம் கொண்டு வந்து இறங்குகிறார். இதே ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே மேலறையிலே 120 பேர் காத்திருந்த போது ஒரு ரூபம் கொண்டவர் இறக்கினார். என்ன ரூபத்தில் வந்தார்? அக்கினிமயமான நாவுகள். பரிசுத்த ஆவியானவர் தான் அக்கினிமயமான நாவு ரூபத்தோடு கூட வந்து இறங்கி ஒவ்வொரு தலையிலும் அமர்ந்த போது அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்.